கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்பணும் எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சரி, பத்திரிகையின் வாயிலாகவும் சரி, என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது அது நிரந்தரமானது. கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும். எங்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சதுங்க, இப்போ திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்கமிக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க. இதுதான் நிலைமை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. இது எங்களுடைய நிலைமை. திமுக அப்படி இல்லை. அடிக்கடி முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்கள் கொள்கையோட ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார். அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம். அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நிலைமை. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பற்றி சொல்லிட்டு இருக்கார். மேல் மாடியில் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. கீழ் மாடியில் காங்கிரஸோட கூட்டணியை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது அவருடைய நிலைமை. அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி. எங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முதன்மையாக இருப்போம். இன்றைக்கி தான் சொன்ன காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் கூட்டணியில் அங்க வச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள, கல்விக்கு நிதி கிடைக்கல, 100 நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே, எங்கே அழுத்தம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக நிலை. இன்னொன்னையும் சொல்கிறாரு, அதிமுக எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற பொழுது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலை. அதோட இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்க திமுக? எமர்ஜென்சி வந்தது, இதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விசா சட்டத்தில் எங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது கூட கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த நூற்றாண்டு விழா காட்சிப்படுத்தும் போது ஒரு காட்சிப்படுத்தினாங்க. அதில் ஸ்டாலின் அவர் மிசா சட்டத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. எமர்ஜென்சி கொண்டாந்து, மிசா சட்டம் கொண்டாந்து, நீங்கள் பாதிக்கப்பட்ட சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எப்பொழுதும் வராது. எப்படி அக்கறையாக இருக்குன்னு சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில், அப்பொழுது பாதுகாப்பு, எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய
கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க, புகார் பதிவு பண்ணிட்டாங்க, பாதுகாக்கலையே. எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம். இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது. அப்போ பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பித்தாங்கல்ல, அறிவாலயத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. இதுதான் அண்ணா திமுகவுக்குள்ள வித்தியாசம். இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்க? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்த்துக்கள்னு சொல்றாரு, முதலமைச்சர் வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகன்னு சொல்லி ஒரு இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், மற்றொரு கட்சி இங்க வந்து விடக்கூடாது. இவங்களுக்கு வேணும்னா அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க, மற்றவங்களோட வேண்டாம்னா விட்டுருவாங்க. இது யாருடைய ஏமாத்துற நாடகம்? அண்ணா திமுக விழித்து கொண்டவெல்லாம் பிழைத்துக் கொள்வார். புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் கிடையாது. எங்கள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிறீங்க, எங்கள் கட்சி அலுவலகத்தில் போட்டுறீங்க, என்ன விதத்தில் நான் நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது? இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு குட்டுச்சு? உண்மையான முதலமைச்சராக இருந்தால் நடுவிலோடு வந்திருக்கணும். ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன் விழா கண்ட கட்சி, அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த அரசு சரியாக பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க, வந்து உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்குறோம். இப்படிப்பட்டவர்கள் எங்களை நன்மை செய்யக்கூடியவர்களா? ஒருபோதும் நடக்காது. எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்குகிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் 2020 திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 மக்கள் தனையோடு அகற்றப்படும். அது உறுதி. அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.